அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகுந்த உள்ளமதில் போற்றுங்கள், போற்றுங்கள். வல்ல செயலை நினைந்து நினைந்து போற்றுங்கள், போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். எல்லையில்லா மாண்பை குறித்து போற்றுங்கள், போற்றுங்கள். எக்காலம் முழங்கி அவரை என்றும் போற்றுங்கள், போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி மக்கள் நடுவே போற்றுங்கள், போற்றுங்கள். குழலினை ஊதி கொஞ்சம் மொழியில் போற்றுங்கள், போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். சிலம்பிடும் சதங்கையுடன் போற்றுங்கள், போற்றுங்கள். அனைத்து உயிர்களை ஆண்டவரை போற்றுங்கள், போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 11 இறை சொற்றொடர்கள் 25 முதல் 27 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, கடவுளின் சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்ட மனிதர்கள் கடவுள் போன்று ஏன் செயல்படுவதில்லை? அவர்களுக்குள்ளே இருக்கின்ற கடவுளை வெளியே ஏன் பிரதிபலிப்பது இல்லை? மனிதர்கள் தங்களுக்குள்ளே கொண்டிருக்கின்ற அன்பில்லாமை, அடக்கமின்மை, அதிகாரமின்மை
இவை அனைத்தும் கடவுளின் பண்புகளை மறைக்கின்றனவே. ஆகவே மனிதன் கடவுளை வெளியே கொண்டு வர முடியவில்லை. கடவுளை வெளியே கொண்டு வர என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான நம்முடைய ஆர்வமான கேள்விக்கு விடை கொடுக்கிறது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறை வாசகம். ஞானிகள் கடவுளை வெளியே கொண்டு வர முடியாது. அறிஞர்கள் கடவுளை வெளியே கொண்டு வர முடியாது. அவர்களுக்கு கடவுளுடைய வெளிப்படுத்துதல் இல்லை. காரணம், தடைக்கற்களாக அவர்களுடைய குழந்தைத்தனம் இல்லாமை, அதற்கு எதிரான ஆணவம், அதிகாரம், அகங்காரம் இவைகள்தான். கடவுள் எளிய உள்ளம் கொண்டவர்கள் உள்ளத்தில் குடிகொள்கிறார். குழந்தை உள்ளம் கொண்டவர்களோடு தங்குகிறார். அவர்கள்தான் கடவுளை வெளியே கொண்டு வருகிறார்கள். காரணம், அவர்கள் அவசியமற்றவைகளிலே சிக்குவது இல்லை. ஆகவே அவர்கள் அழகாக ஆண்டவரை வெளியே கொண்டு வருகிறார்கள். குழந்தைகளை பார்க்கிறோமே, எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த கலராக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும் குழந்தைகள் அழகாக இருப்பார்கள். கள்ளம் கபடம் இல்லாம் எண்ணிலடங்காத நன்மைகளுக்காக, கொடைகளுக்காக நாள்தோறும் நாம் இறைவனை போற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த கொடைகளில் ஒன்றுதான் குழந்தைகள். பெற்றோர், பெரியவர்கள், ஆசிரியர்கள், குழந்தைகளோடு நாள்தோறும் தொடர்புடையவர்கள் அனைவருமே குழந்தை செல்வங்கள் நம் வாழ்வுக்கு சேர்க்கிற இனிமைக்காக நன்றி செலுத்த வேண்டும். குழந்தைகளே இல்லாத ஒரு உலகை கனவு கண்டால், எண்ணி பார்த்தால் எவ்வளவு வறண்டதாக தோன்றும் என்பதை நாம் நினைத்து பார்க்கலாம். குழந்தைகளுக்குத்தான் இறைவன் நமது ஞானத்தையும், எளிமையின் இனிமையினையும், மாசற்ற மாண்பினையும், சார்புத்தன்மையின் மேன்மையினையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே குழந்தைகளுக்காக இன்று தந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய சமூகத்திலே, சமுதாயத்திலே, நம்முடைய குடும்பத்திலே கொடுக்கப்பட்டுள்ள ஏராளமான குழந்தைகளுக்காக நன்றி சொல்வோம். அந்த குழந்தைகள் எல்லாம் நிறைவோடும், ஆனந்தமாகவும், அமைதியாகவும், உற்சாகத்தோடு வளர வேண்டும், வாழ வேண்டும். எந்தவித தீய சக்தியின் ஆதிக்கம் இந்த குழந்தைகளை அண்டவிடக்கூடாது. குழந்தைகளை போன்ற மனநிலை உடையவர்களாகவும் இறைவனை நாம் போற்றுவோம். மாசற்ற மனிதர்கள் இந்த உலகில் மழையையும் ஒளியையும் இன்னும் நமக்கு பெற்றுத் தருகிறார்கள். அத்தகைய எளிய மனத்தோருக்காகவும் நாம் நன்றி கூற வேண்டியிருக்கிறது. நாமும் குழந்தைகளைப் போல மாற வேண்டும், வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய இறைவாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புக்கினியவர்களே, இது நம்முடைய மத்தியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்காகவும் நன்றி செலுத்துவோம். குறும்புத்தனம் இருக்கும், அது அழகுதான். சில சமயங்களில் நாம் சொல்லுவதை அவர்கள் கேட்க மாட்டார்கள், புரிந்து கொள்ள மாட்டார்கள், உணர மாட்டார்கள். சிறு பிள்ளைத்தனம் அது இருந்தால்தான் குழந்தைகளும் என்று தான் சொல்ல முடியும். குறும்புத்தனம் இல்லை என்று சொன்னால் அவர்களை குழந்தைகள் என்று சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு அளவு வேண்டும். அது தாண்டி போச்சுன்னா தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த குழந்தை மனம் இருக்கிறவர்கள் தான் அந்த இறைவனை கண்டுகொள்ள முடியும், வெளியே கொண்டு வர முடியும். நாம் என்னதான் உயரத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் அதிகாரத்திலோ அல்லது பணத்திலேயோ செல்வத்திலேயோ உயர்ந்திருந்தாலும் குழந்தைத்தனம் இல்லை என்று சொன்னால் நம்மால் கடவுளை காண முடியாது. கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட நாம் கடவுளை வெளிப்படுத்தவும் முடியாது. என்னை முடிந்த வரைக்கும் குழந்தைகளைப் போல குழந்தை மனங்கொள்ளவர்களாக வாழ்வோம். நிச்சயமாக இந்த உலகம் அமைதியான பூங்காவாக மாறும். ஆமேன். மன்றாடுவோமாக. மாசற்றோரை அன்பு செய்கிற அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளில் எங்கள் சமூகத்திலே, எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகிற, வேதனைப்படுகிற, துயரப்படுகிற குடும்பங்களையும் இந்த நேரத்திலே உடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். தகுந்த வேளைகளிலே, தகுந்த நேரத்திலே அழகான குழந்தைகளை அந்த குடும்பத்திற்கு தார். பல்வேறு உணர்வுகளோடு அந்த குடும்பங்கள் அங்கலாய்க்கிறது. இதை உணர்ந்து அவர்களுக்கு தேவையான குழந்தை பாக்கியம் வழியாக உம்மை கண்டுகொள்ளவும், உம்மை வெளிப்படுத்தக்கூடிய ஆசீர்வாதங்களையும் அந்த குடும்பங்களிலே தாரும். பிறந்து வளரக்கூடிய இந்த குழந்தைகளை உம்முடைய பாத்திரத்திலே கொண்டு வருகிறோம். அவர்களின் இனிமையில், மாசின்மையில் உமது உடனிருப்பை நாங்கள் உணர்கின்றோம். உம்மை அதற்காக போற்றுகிறோம். இறைவா, உலகெங்கும் உள்ள அனைத்து குழந்தைகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தி நெஞ்சோடு அரவணைத்து கொண்டு அவர்களின் உணவு, உடை, உறைவிடம் மற்றும் அன்பு என்னும் தேவைகளை நிறைவேற்றும். எல்லா குழந்தைகளும் உம்முடைய அன்பு குழந்தைகள் இந்த முறையிலே மகிழ்வோடும் ஆரோக்கியத்தோடும் ஆனந்தமாகவும்
வளரக்கூடிய சூழ்நிலைகளை இந்த உலகத்திலே உருவாக்கும். நாங்களும் குழந்தைகளைப் போல மாறி விண்ணரசில் இடம் பெறுவோமாக. ஆமென். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும். நம்பிக்கையாலே 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 வையத்துள் பலருண்டு அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே.
நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம்.
வந்த நன்மைகள் நினைந்திடுவோம். இன்று வரை நம் இறைவன் நமது வாழ்விலே இனிதினிதாய் செய்து வந்த நன்மைகள் நினைந்திடுவோம். இதுதானே நாம் அளிக்கும் பலியில் மையமா? இறை மனிதம் நாம் மறந்தால் பொழுதுகள் பொய்யுமாம். இறைமகனேசு நினைவினிலே இறை குலம் சேர்க்க நிறைவினிலே, இறைமகனேசு நினைவினிலே இறை குலம் சேர்க்க நிறைவினிலே, இறையாட்சி இயக்கத்தின் லட்சிய பாதையிலே, இறையாட்சி இயக்கத்தின் லட்சிய பாதையிலே அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகா அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். இன்று முதல் நம் பார்வைகள் புது பாதையில், இறை அன்பை இதயத்திலே இணைத்தே பயணிப்போம். இன்று முதல் நம் பார்வைகள் புது பாதையில், இறை அன்பை இதயத்திலே இணைத்தே பயணிப்போம். இறை கூறும் வார்த்தைகள் வாழ்வின் வெற்றியா? இதுவன்றி நாம் புரியும் செயல்கள் தோல்வியாம். இனி யுகம் மீட்க சங்கமிப்போம், இனமதம் மாற்றி ஒன்றிணைவோம். இனி யுகம் மீட்க சங்கமிப்போம், இனமதம் மாற்றி ஒன்றிணைவோம். இதை கண்டு இயற்கையுமே இனிய பன்னிசைத்திடவே, இதை கண்டு இயற்கையுமே இனிய பன்னிசைத்திடவே. அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.